வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் வணவன். இந்தியாவே ஒரே பரபரப்பாக அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன இவங்கள மாற்றுறீங்களா அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்களே நிதித்துறையிலிருந்து கல்வி அமைச்சராக மாற்றலாம். ஏன்னா இப்போ உத்தரப்பிரதேச எலெக்ஷன்லாம் வரதுனால அந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்களுக்குலாம் பெரிய பொறுப்பு கொடுக்கறதுக்கு கேபினெட் ரீஷஃபல்னு ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி சார் இந்தியாவினுடைய நிதித்துறையிலிருந்து அதாவது என்னன்னா இந்த நாட்டை பிடிச்ச தர்த்திரியம் ஒழிஞ்சு போச்சுன்னு கூட ஒழிஞ்சிருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நான் இவங்கள சொல்ல, இப்போ நிதித்துறை சில வாஸ்துப்படி சரியாக இப்போ இவங்களை மாற்றுறாங்கன்னா பொருளாதாரம் சீரடைச்சுன்னா தர்த்திரியம் போன மாதிரி தானே. என்ன சார் சுப்பிரமணிய சாமி மாதிரி அந்த ரூபா நோட்டில் பிள்ளையாரை போடுங்க, லட்சுமி படத்தை போட்டால் சரியாகுங்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லை. அப்படி இல்லை. ஆக்சுவலாக வந்து என்னென்னா சக்திகாந்த தாஸ் தான் இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்த ஃபைனான்ஸை. இந்த மாதிரி ஒன்றும் தெரியாது. இப்போ என்ன பண்ணிப்பாங்கன்னா பருத்தி மூட குடோன்லேயே இருக்கட்டும், திருப்பி கொண்டு போய் குடோனில் வைக்கிறாங்க. அவ்வளோதானே தவிர சக்திகாந்த் தாஸ் பார்த்துட்டு இருந்தது அவர் பார்க்குறதுக்கு இந்தம்மா இதுக்கு மினிஸ்டரு, அவரே மினிஸ்டர் ஆகிடலான்னு சொல்லி மினிஸ்டர் ஆகிறாங்க. இதுதானே தவிர நீங்கள் வந்து நிர்மலா சீதாராமனுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. டம்மி பீஸாக கையெழுத்து போடுறதுக்கு வச்சுருந்தாங்க. ஒரு பிரதிநிதி, ஒரு பெண்ணு, இந்த தென்னிந்தியாவை சேர்ந்தவர் தமிழர் சேர்த்துக்கலாம். தமிழர் இது எந்த காலத்தில் தமிழர்னு தெரில, தமிழர்னு சொல்லிலாம் போட்டு வடை சுட்டாங்க. வேலைக்கு ஆகலை, கட்சி ஒழிஞ்சு போச்சு. கர்நாடக எம்பி, ஆந்திராவின் மருமகள், எல்லா 3 ஸ்டேட்லேயும் போட்டு கடைசியில் 3 ஸ்டேட்லேயும் பிஜேபி காலியாகி இப்போ கர்நாடகாவில் ஆட்சி இழந்துருச்சு. தமிழ்நாட்டில் மொத்தமாக பிஜேபி இல்லாமல் ஆயிடுச்சு. ஆந்திராவில் டோட்டல் சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாணம் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. இந்த அம்மா போன இடம் பூரா வந்து இதுதான். அதுக்கு இப்போ மூடி என்ன பண்ணி இந்த பத்தி மூடைய குடோன்லேயே கொண்டு வைங்க. எதுக்குங்க இல்லை இப்போ கல்வி அமைச்சர்னா அது வந்து இந்தியா முழுக்க என்ன மாதிரியான கல்வியை கொடுக்கணும்னு அவங்க, அது ஒரு டம்மி போஸ்ட் தான். இளைஞர்களை போய் குழந்தைகளை கவர் பண்ணுற இடத்துக்கு பாலிசிக்கு அவங்க போகிறாங்க. குழந்தைங்களாம் பயந்துருன்னா கல்வி கொள்கையை பார்த்து இந்தம்மா பார்த்து நினச்சேன். ஏற்கனவே தேசிய கல்வி கொள்கையை பார்த்து பயந்துச்சு. இந்த குழந்தைங்க இந்தம்மா மினிஸ்டராக போனாங்க அப்படின்னா அவ்வளோதான். இதில் ஒரு ராஜதந்திரம் இருக்குது சார். கல்வி அமைச்சரை நீக்கணும்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி கொண்டாடிச்சு போராடுறாங்க. இவங்களை ஃபேஸ் பண்ணுங்கன்னா அவங்களுக்கு அனுப்புகிற மாதிரி இது ஒரு சவாலாக கட்டுறதுக்கு பண்ணாலும் பண்ணுவாங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராடுறீங்களா? ஆமாம், போராடுறேன்னா அவன் கோரிக்கையை நிறைவேற்றின மாதிரி ஆச்சு, நான் மாற்றிட்டோம்ல அப்படின்னு. இப்போ இவங்க கொண்டு வர இன்னும் ஷாக் ஆயிடுவாங்க. இவங்க கொண்டு வர திட்டத்தெல்லாம் பார்த்து இவ்வளோ பயங்கரமான கல்வி கொள்கையா? கிட்னி ஆப்ரேஷன் பண்ண சொன்னால் ஏற்கனவே இது ஹார்ட்டு போன இதையும் சேர்த்து கொண்டாந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி. கிட்னி ஆப்ரேஷன் பண்ண கிட்னி டாக்டரை போடுங்கடான்னா ஹார்ட் டாக்டரை கொண்டாந்து போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பெரிய கிட்னி பைபாஸ் பண்ணிடுவாங்க. அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். எப்படியோ கல்வித்துறை நாசமாக போச்சு அப்படின்றது. இது காக்ரோச் விடாது. காக்ரோச் வந்து அங்கே இறங்கிருச்சு அப்படின்னா அது வந்து ஏற்றுக்காது. காக்ரோச்சுக்கு பயந்து தான் இப்போ மாற்றுறாங்க. இதாவது சஃபுல்ன்ற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்து அப்படியே மாற்றுற மாதிரி மாற்றிட்டோம்ல. இப்போ என்ன மாற்றுற மாதிரியும் கூட்டத்தை கலைச்ச மாதிரியும் கலைச்சாச்சு அப்படின்ற மாதிரி. இதுக்கு மேலே உங்களை செயல்பட இவங்களை டீல் பண்ணுங்க பாப்புன்னு இறக்கி விட்ட மாதிரி இருக்குது. அதனால் முடிஞ்சால் என் மேடத்தை தாண்டி வாங்கியா பாப்புன்னு அவங்கள கொண்டு போய் அவங்க மேடத்தை ஒரேடியாக பருத்தி மூட்டையை கொண்டு போய் டோட்டலாக புதைச்சிடுவாங்க. இல்லை இப்போ அவங்க ஒரு பக்கம் அந்த காக்ரோச் ஜனதா அதை டீல் பண்ணுறதா இருந்தாலும் இப்போ அடுத்த 5 மாநில தேர்தலுக்கான ஆட்களுக்கெல்லாம் அந்த ஊரை சேர்ந்தவங்களுக்கு சீட்டை கொடுத்தா இல்லை அமைச்சராக்குனா அங்கே ஜெயிச்சிருவோன்னு ஒரு கணக்கு இருக்கா? அப்படி இப்போ ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்கா? இப்போ எல்முருகன் அவர்களுக்கு கொடுத்ததுக்கு தமிழ்நாட்டில் என்ன வரிசையாக ஜெயிச்சிட்டாங்களோட ஒரு கேள்வி. எல்முருகனை பிடிங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த முறை பதவியை பிடிங்கி ஆகணும். ஏன்னா எந்த பிரயோஜனமும் இல்லைன்னா கட்சி இன்னும் பின்னாடி போச்சுன்னா எப்படி பதவி கொடுப்பாங்க? ஒருத்தர் கம்பெனியை காப்பாற்றணும்னு மேனேஜர் ஆக்குறீங்க. அவர் வந்து கம்பெனியே முடிஞ்சு போச்சு அப்படின்னா என்ன பண்ணீங்க? அவர் அதுக்கு மேனேஜர் ஆக்கணும். 4 1 ஆச்சு. இந்த 1 0 ஆகி போச்சு. அப்படிங்கும்போது முருகனை தூக்கிடுவாங்க. கட்டாயம் தூக்கிட்டு யாராவது ஒருத்தர் கொடுப்பாங்க. ஆனால் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் எலெக்ஷனுங்கிறது 29 போடுவாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த யாராவது ஒருத்தரை முருகனை வந்து மினிஸ்டர் ஆக்கும்போது யாருக்குமே தெரியாது. தலைவர் ஆக்கும்போது யாரா இதுன்னு தான் பார்த்தாங்க. அதே மாதிரி ஒருத்தர் ஆக்குவாங்க. மத்திய அமைச்சராக்கி அவரை அதே எம்பி இதை முருகனை பிடிங்கிட்டு முருகனுக்கு என்ன 4 வருஷம் 3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ராஜ்யசபா எம்பி பதவி இருக்குது. 3-4 வருஷம் இருக்கும்போது அதோட பொழைச்சி போயிரு அப்படின்னு விட்டுருவாங்க. ராஜ்யசபா எம்பியை தொடர்ந்துக்கிட்டு ஆமாம். அதுக்கப்புறம் இங்கே மாநில தலைவர் இதுக்கப்புறம் அவர் என்ன ஆகுங்கிற கேள்வி இருக்குது. ஒருவேளை நிர்மலா சீதாராமனை தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்கு கொண்டு வர எதுவும் வாய்ப்பு இருக்கா? பாஜக அமைச்சர் ஆகிறாங்களா? அகில இந்திய பாலிடிக்ஸ் தான். அந்த மாதிரி தமிழ்நாடு கொண்டு வந்தால் இன்னும் கட்சியை புதைச்சி ஆஃபீஸையும் விற்றுருவாங்க. லீஸுக்கு விட்டுட்டு ஐடி கம்பெனியோ இல்லை ஐடி கம்பெனிக்கு விட முடியாது, அதை குடோனாக விடலாம் பிஜேபி. ஏன்னா அது செட் ஆகாது.
கீழே ஒரு ஹால் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. ஒரு மினி இதை வேணால் ஆக்கலாம், ரிவ்யூ தேட்டர் ஆக்கலாம். நடுவில் யாரோ அவங்க எடிட் ஷூட்டு அப்படி இப்படி வைக்கலாம். அவங்க பாஜக சார்புடைய டைரக்டர் யாரோ எடுத்து ஒரு படம், அது சென்சாருக்குலாம் போகிற அளவுக்கு இது இல்லைன்னு ஹெச்ராஜ் நினைக்கிறேன், கந்தன்மலை அங்கே ப்ரிவியூ தேட்டர் உள்ளே வச்சுருக்காங்க போல இருக்கு. அதில் போட்டு இப்போ ஷோவெல்லாம் எங்கேயாவது பக்கத்தில் வேறு ஏதோ ஒரு இடத்துல பாஜக சார்பில் ப்ரிவியூ ஓட்டினாங்க அந்த படத்தை. ஓட்டினாங்கல்ல, அதே மாதிரி இதை ப்ரிவியூ தேட்டரை மாற்றிடலாம், எடிட் ஷூட் போடலாம். 2 ரூம் முதல்ல அண்ணாமலை இருந்த ரூம்லாம் எடிட் ஷூட்டு கரெக்டாக இருக்கும், அது போடலாம். அப்புறம் இலகணேசன் ஒரு ரூம் வச்சுருந்தாரு, அங்கே வந்து ரெஸ்ட் ரூமாக இதாக போட்டு பண்ணலாம். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. கேசவ விநாயகத்தை மாற்றிட்டு புதுசாக ஒருத்தர் போட்டாங்க, அவர் அமைப்பு அந்த செயலாளர் கட்டில் கொண்டு போய் விற்றுட்டாங்க செகண்ட் ஹேண்டில். அது ஒரு பாயிட்ட தான் விற்றுருக்காங்க 500 ரூபாய்க்கு. கேசவ விநாயகம் படுத்திருந்த கட்டில் ஒரு 10 வருஷம் அந்த கட்டில் தான் படுத்திருந்தார், இடத்த அடைக்குன்னு சொல்லி அதை விற்றுட்டாங்க. இன்னொரு பொது இவரை போட்டாங்க, அவர் எங்கே இருக்கார் என்னன்னு தெரியல, எதுவும் பாஜக இயங்குதானே தெரில. நயினார் நாகேந்திரன் எங்கே போனாருங்கிறது ஒரு பக்கம். நயினார் தூக்குறதுனால அவர் வேலையை பார் வேலை இருக்குது, கணக்கு பார்த்து இந்த மார்ச் இயர் எண்டிங் கணக்கு பார்த்தாரு. அப்புறம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் 2 பார் எடுத்துருக்காரு போல். அந்த கணக்கு பார்த்துட்டு அவர் அப்படியே ஒதுங்கிட்டார். என்னை இப்போ போஸ்டிங் இல்லை, பதவி இல்லை, அப்புறம் என்னத்தை போய் பார்த்துட்டு எவன் இங்கே அடங்க மாட்டான். யாரை போய் திருப்பி தமிழிசைக்கு தான் ஃபோனை போட்டு ஒழுங்காக இருமான்னு சொல்லணும், ஏம்மா கண்டதை பேசிட்டு இருக்கேன்னு. அந்த அம்மா கேட்க போகிறதும் கிடையாது. ஸோ அப்படி அரசியலை விட்டே ஒதுக்கிட்டாப்புல நினைக்கிறேன். ஒருவேளை நயினார் நாகேந்திரனுக்கு மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னன்னா மாநிலத்தில் பாஜகவே இல்லாமல் அழிச்சதுக்காக அந்த பரிசு கொடுக்க மாட்டாங்க, அதுவும் ஒரு இது இருக்குது. இவரை தலைவராக்கியே 1 வருஷம் தான், அது போன ஏப்ரலில் அவரை தலைவராக்கிட்டு தான் கூட்டணிக்கு எடப்பாடி கூட்டு மேடையில் கையை ஒன்றா தூக்குனாங்க. 1 வருஷத்துலேயே வழக்கமாக அவங்க 3 வருஷம் வரைக்கும் நம்ம கொடுப்பாங்க. ஆனால் இன்னும் 2 வருஷம் இன்னி வச்சுருந்தா இன்னி கட்சி டோட்டலாக நாசமாகிடும்ல. இப்போ இருக்கிறவரையும் காப்பாற்ற யாரை வச்சு திரும்ப மீட்டு கொண்டு வருவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கான யாராவது தேடுறாங்க. இப்போ அதுதான் தேடிட்டு இருக்காங்க. வளவீசி யார் அப்படின்னா ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 3 பேர் இருக்கக்கூடாது அந்த கட்சியில், தமிழிசை, நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை அப்படின்றார். அண்ணாமலை போயிட்டாப்புல மீதி 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேரையும் வந்து நீக்கிடுங்க, இல்லைன்னா இந்த இதுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லுங்கள், நான் வேணால் பதவி இருக்கிறேன். அதனால் இப்போ தென் தமிழகத்தை சேர்ந்த ஒரு நபரை வந்து தலைவராக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு பேச்சுவார்த்தையில் ஓடிக்கிட்டு இருக்கு. திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு நபர், இன்னொரு நபர் வந்து திருநெல்வேலியில் போய் தஞ்சாவூர்லேருந்து திருநெல்வேலியில் ஓடி போய் செட்டில் ஆன ஒரு பெரிய மாபெரும் கிரிமினலை ஆக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் என்னென்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் முதலமைச்சர் விஜயை அவரை ஆதரித்து ஒரு விஷயம் பேசியிருக்காங்க. சட்டமன்றத்தில் அவர் ஒரு மாதிரி சைகை இப்படிலாம் காட்டுறாரு அப்படின்னும் போது, அரசியலை சட்டமன்றத்தில் பேசாமல் வேறு எங்கே பேசுறது, அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு அவங்க அந்த மாதிரி தெரியாது. அந்த மாதிரி தெரிஞ்சால் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது, கையை தானே காட்டினார், இப்போ என்ன வேறு என்ன இருக்குது, இப்படின்னு காட்டியிருக்காரு, அவ்வளோதானே. இதில் என்ன இருக்குது, ஏற்கனவே லியோ படத்தில் அவர் காட்டினதானே அவங்களுக்கு தெரில. அது வேறு ஏதாவது படமாக பக்தி படமாக இருந்ததுன்னா அவங்க பார்த்துட்டு தேசபக்தி படம்னு. இல்லை பக்தி படம்னா அந்த அம்மா படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லியிருக்காப்புல ஒரு நெருங்கி அவங்க நண்பர்கிட்ட. எல்லாம் படம் பார்த்து 10-15 வருஷம் ஆச்சு. யார் படத்தை பார்க்கணும், நம்ம ஹிந்தி படம் பார்க்குமா, தெலுங்கு பார்க்குமா, தமிழ், அது எந்த மொழி படத்தை பார்க்க போகுது. அதனால் அந்த பாலகிருஷ்ணா படம்லாம் பார்த்தீங்கன்னா பைத்தியம், ஏற்கனவே பிடிச்ச பைத்தியம் முத்தி போய் டோட்டலாக காலி போய். பாலகிருஷ்ணா படம்லாம் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி படம் பார்க்காம இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அது இப்போ எந்த லாங்குவேஜ் படம் பார்க்கணுன்னு தெரியாதுல்ல, அதனால் படம் பார்த்தாலும் ரொம்ப வருஷம். தாவேக்கா ஆட்சி அமைஞ்சு அது ஆச்சு 2 மாதம். ஆனால் பாஜக ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கே, அது என்ன சைலண்ட் இல்லை, அதுதான் அடுத்தடுத்து போடுறாங்க. இல்லை இப்போ புது கவர்னர் போட்டாங்கன்னா டோட்டலாக ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஆரம்பித்து டோட்டலாக காலி பண்ணுவாங்க. எம்பி எலெக்ஷனுக்குள்ளே அவங்களுக்கு சாதகமாக போய் கூட்டணிட்டு இல்லை சேர்ந்தா விட்டு வைப்பாங்க, இல்லைன்னா டோட்டல் அழிச்சு. ஏன்னா இப்போ ஏற்கனவே இந்த 100 நாள் வேலை திட்டத்தை அமல்படுத்துறத அரசுலேயே இவங்க கெசட்டில் வெளியிட்டுட்டாங்க. பிஎம் ஸ்ரீ சம்மந்தமாக ஆலோசனை இப்போது நல்ல முடிவு வரும்னு நாங்கள் நம்புகிறோன்னு முன்னாடி வந்தப்போ தர்மேந்திர பிரதானே சொல்லிட்டு போனாப்புல. இப்போ இந்த மாதிரி அவங்க திட்டங்கள் எல்லாம் இவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்தது எல்லாத்தையும் ஏற்றுக்குவாங்க, 100% ஏற்றுவாங்க. எப்படி எதிர்ப்பாங்க, அவன் தானே காசு கொடுத்து கட்சி ஆரம்பித்து நிற்க சொல்லியிருக்கான், பேக்கப்பில் இருக்காங்க. அப்புறம் திட்டத்தை ஆதரிக்காமையாக இருக்க முடியும், எல்லாமே அவங்க தானே. நேரடியாக ஆனால் பாஜக இங்கே இல்லைங்கிறது நேரடியாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைல்ல. ஸோ இது நேரடியாக ஆரோக்கிய அவசியமே இல்லை. இப்போ தேசிய அரசியல் ஏன்னா இங்கே இப்போ ஒரு கூட்டத்தை போட்டு, ஏன்னா இப்போல்லாம் சைடு சிக்கு தான் ஃபேமஸ். இப்போ நேரடியை விட சைடு சிக், அதனால் சைடு சிக்காக இருந்துட்டு போயிடுவாங்க. இப்போ இங்கே வந்து ஒரு கூட்டணி இவர் உருவாக்கிட்டா, இவர் இப்போ பாஜகவை இங்கே பகச்சிக்காதவர் இந்தியா கூட்டணிக்குள்ளே இவரை கொண்டு போய் சேர்க்க காங்கிரஸ் முயற்சி பண்ணால் என்ன பண்ணுவார்? ஏன்னா இவர் ஒன்றுமே பண்ண மாட்டார். இவர் வந்து அந்த கூட்டணிக்குள்ளே போக மாட்டார். தனியாக நிற்கிறேன்னு சொல்லி ஓட்டை உடச்சி இதையாவன் பண்ணுவார்.
அவர் ஆதரவாளர்கள் என்ன கிளப்பினாங்கன்னா, நேரடியாக ஒரு ராகுல் காந்தி சோனியா காந்தி அவர்களை பார்த்தபோது, ஜான் ஆரோக்கியசாமியை நீங்கள் வியூக வகுப்பாளராக காங்கிரஸ்க்கு செட்டிங்கன்னா நீங்கள் பிரதமர் ஆகலான்னு இவர் சொன்னதாகவும், அப்படியா கட்டாயம் செய்வோம்னு அவர் சொன்னதா இவங்களா கிளப்பி இந்த விட்டுக்கிட்டு உலகத்தில் ட்ரம்ப்பே வந்து சொன்னால் கூட இப்போ ராகுல் காந்தி பிரதமர் ஆக முடியாது. புரியுதா அவங்களுக்கு? அந்த இது இழந்துட்டாப்புல, அவ்வளோதான். ஸோ அதனால் ராகுல்லாம் இன்னி வந்து ஊறுகாய் போட தான் பயன்படுது. இல்லை அந்த கட்சி என்னன்னாலும் இந்தியா முழுக்க இருக்க ஒரே கட்சி அது. நம்ம சரத்பவார்லாம் கட்சி இணைக்கி பேசிக்கிட்டு இருக்காருங்கிறாங்க. அதான் சரத்பவார் கட்சி முடிஞ்சு போன கட்சி. இப்போ ஜிகே வாசனோட போய் தமிழ் குருவி இணையலையா? தமிழ் குருவி கூட இருந்தது 10 பேர். பாவம் ஏற்கனவே 15 பேர் வச்சு கட்சி நடத்திட்டு இருக்க ஜிகே வாசன் ஏற்கனவே அவங்களுக்கே காசு கொடுக்க முடியாமல் இருந்த சூழலில் இவங்க வேறு ஏடிஎம்கேல வேறு ஒரு 4-5 சீட்டை தள்ளி விட்டு டோட்டலாக முடிச்சிட்டாங்க. அந்த தாமரை சின்ன வேற பிஜேபிக்காரன் வந்து நிற்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி 5 ஜிகே வாசன் கையில் தள்ளி விடுங்க அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டு டோட்டலாக கட்சியை முடிச்சு விட்டாங்க. அந்த கட்சியில் போய் தமிழ் குருவி மணியன் சேரும்போது எப்படி இருந்துச்சு அந்த கட்சி? அந்த மாதிரி தான் அவங்க இப்போ காங்கிரஸோட போய் சரத்பவார் சேர்ந்தான். சரத்பவார் கதையை ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. காங்கிரஸ்க்கு வந்து அகில இந்திய அளவில் டோட்டலாக முடிஞ்சு போயிடுச்சு. ஏற்கனவே அவங்க தம்பி பையனே உடச்சி கொண்டு போனது அஜித் பவார் கொண்டு போனது போக, அது இப்போ அஜித் பவார் மனைவி அந்த கட்சியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க பையனை கொண்டு வந்தனால அதுலேருந்து 4 தலைவர்கள் பிஜேபிக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு மாதிரி இந்த கட்சி குழப்பமாகி இடியாப்பம் மாதிரி ஆயிடுச்சு. எங்கே தொடங்குது எங்கே முடியுதுன்னு தெரியாமல் எந்த கட்சியில் பார்த்தாலும் இங்கேருந்து போய் சேர்ந்தவங்களா இருக்காங்கிற ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு. ஏன்னா இப்போ நார்த் இந்தியன் மீடியாலாம் எப்படி சில மீடியானா சோசியல் மீடியாவில் இயங்குற பேஜஸ்ஸு விஜய்க்கு ஒரு ஹைப் கொடுக்குற வேலையை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் பாதி ஃபேக் நியூஸாக இருக்குது. தமிழ்நாட்டில் இனிமேல் எல்லோரும் ஏசி பஸ்ஸில் தான் போகணும், அதுதான் விஜய் வந்து அது லக்ஸரி கிடையாது, ஆடம்பரம் அல்ல அத்தியாவசியம்னு சொன்னார்னு இவங்களா பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அது பூரா இவங்க வேலை தான், இவங்க செட்டப் தான். அங்கே ஜான் ஆரோக்கியசாமியும் அந்த பிஆர் இருந்தானே ரூட்டு. ஆமாம், ரூட். அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணுறது. ஏன்னா சிலர்லாம் பைட்டு கேட்குறாங்க, ஷார்ட்ஸாகவே அது வருது, மோடியா விஜயா யார் பெஸ்ட் அப்படின்னா எல்லாம் விஜய் விஜய் விஜய்னு வரிசையாக சொல்கிற மாதிரி நார்த் இந்தியாவில் எடுத்து ஹிந்திலே எடுக்கிறதே அப்படியான இதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது விஜய் வினையை தட்டுறாங்கன்னு அர்த்தம். விஜயை தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு இவங்களே திட்டம் போட்டு உள்ளே வச்சுருவாங்க. ஹேமந்த் சோரனுக்கு நடந்த மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது ஒரே நாளில் தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. இதில் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க, இப்போ அதிமுக ஊழல் அமைச்சர்களை தவேக்கால சேர்த்த பிறகு அவங்க வீட்டுக்கு ஈடி ரைடை விடுவோம், இவங்க தூய சக்தி எப்படி இருக்காங்க பாருன்னு அம்பலப்படுத்துவோன்னு ஒரு பிளான். அது ஏன் இங்கேயே இப்போ ஆதவர்ஜனாவே தூக்க போகிறாங்க, பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் ஆதவையும் தூக்குவாங்க, ஏற்கனவே போன குட்காவையும் தூக்குவாங்க, எல்லாத்தையும் தான் தூக்குவாங்க. இப்போ குட்காவை சேர்த்துட்டும் அது நியாயப்படுத்துகிற இடத்துல தான் அவங்க இருக்காங்களே, அவங்களுக்கு நம்பர் வந்தால் போதுங்கிறது தானே என்ன. இப்போ யாருக்கு 2 விஜயபாஸ்கர் உள்ள சேர்க்குறாங்க, அதிமுக ஊழல் செஞ்சவங்க சேர்றேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாப்புல, வேறு வழி இல்லை, இவங்களுக்கு ஆள் இல்லை, பேமெண்ட்டு தந்து சேர்றேன்றாப்புல, செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்றாப்புல, அந்த மாவட்டம் ஃபுல்லாகவே செலவு நான் பார்த்துக்கிறேன் கட்சியில் அப்படி இருக்கும்போது சரி ரைட்டு பரவாயில்ல. ஏன்னா 2 விஜயபாஸ்கரும் போனதுங்கிறது அதிமுக அந்த 2 மாவட்டத்தில் ஜெயிச்சது அந்த ஒரு சீட்டு தான். ஆமாம், புதுக்கோட்டையில் 5 அது ஒன்று, இங்கே கரூரில் 4 இவர் ஒருத்தர் தான் ஜெயிச்சாப்புல. இப்போ அதிமுக அங்கே லிட்டரலி சைபர் ஆகுதுன்னா எடப்பாடியில் பதற வேண்டியது அதிமுகவை. எடப்பாடி தான் ஏற்கனவே 2 பேரும் தூக்கி போட்டா. அப்படியே அந்த விஜயபாஸ்கர் பயங்கர செல்வாக்கான ஆள், கரூர் விஜயபாஸ்கர். ஏன்னா அவ்வளோ பிரச்சனையிலையும் அவர் ஜெயிச்சார். இவ்வளோ மாற்றங்களுக்கு இடையே கரூரை மையப்படுத்தி கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேக்காவும் திமுகவும் ஜெயிக்காமல் அவர் ஜெயிச்சாருன்றது பெரிய மாற்றம். இப்போ வந்து என்ன அப்படின்னா கரூரில் ஜெயிச்சதுலாம் பெரிய சாதனை இது. ஸோ அவர் போய் அங்கேயே அடைக்கலம் ஆகிட்டாருன்னா அதுவும் இதுவும் சேர்ந்துன்னா அவரோட தனிப்பட்ட செல்வாக்கு தான். அவர் அதை ஒரு கோட்டையாக வச்சுருக்காரு ரொம்ப நாளாக. இப்போ தாவேக்காக்குள்ளே போயிட்டாருன்னு வைங்க, கல் கிடிச்ச குரங்கு தேலும் கட்டின மாதிரி கதையாக போட்டு ஆட்டுன்னு ஆட்டுவாங்க. இப்போ நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகலேருந்து போனவங்கலாம் திரும்ப கவுன்சிலர் ஆகிட்டா தாவேக்காவுக்கு வேலை பார்த்தவங்க என்ன ஆவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கட்சி வளரணும்னா கட்சி சிம்பிளில் நிற்கிறான், வந்தால் வந்துட்டு போகிறான். இப்போ என்ன தாவேக்காக்காரங்க என்னத்த வேலையை விசில் தானே ஜெயிக்குது, அவ்வளோதான். விசில் ஜெயிச்சா விஜய் ஜெயிச்ச மாதிரி, அதுதான் அவங்களோட கணக்கு. அவங்க இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா பிள்ளைகளாக இருந்தவர்கள் இப்போ வந்து விசிலினுடைய வாரிசுகளாக மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. பாப்போம் சார், பாஜக என்ன மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. ஒருவேளை புதிய கவர்னர் என்ன திட்டங்களோட வந்து இறங்க போகிறாரு, அதை வச்சு தான் அடுத்த கட்டமாக ஒரு காய் நகர்த்தல் இருக்கும் அப்படின்றாங்க. கவர்னர் போடுறாங்க. 2வது இவங்களோட ஃபாரின் லிங்க்கெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த நபரை கவர்னராக போடுறாங்க. ஸோ அந்த கவர்னர் உள்ளே வரும்போது விஜய்க்கு வந்து மெல்ல குடைச்சல் ஆரம்பிக்கும். ஆனால் விஜய் காலில் விழுந்து அதாவது டோட்டலாக சரண்டர் ஆனாலும் அவர்கள் அதை விரும்ப மாட்டாங்க.
விஜய் ஜெயிக்கிறதுக்கு அவன் கட்சி ஆரம்பிச்சு வச்சிருக்கான். நிதிஷ்குமார் பூரா சரண்டர் ஆன பிறகு முதலமைச்சர் இல்லை நீங்கள் மேலே போங்க ராஜ்யசபாக்குன்னு அவங்க அதே மாதிரி தான் அவங்க பணிஞ்சு போனாலும் பிரச்சனை வாயா எதுக்குனாலும் குச்சாலும் அந்த பாம்பு பணியாதுன்றக்காக தான் இது. கூட போய் சேர்ந்து தான் எடப்பாடி பழனிசாமி கட்சி இப்படி ஆட்சிங்கிறதையும் நம்ம கூட பார்க்குறோம். சேர்ந்தா கொலநாசம், கூட சேரலைன்னா நாசம், கூட சேர்ந்தா கொலநாசன்றது தான் பாஜகவோட வரலாறு சொல்லுது. அதனால தான் விஜய்க்கு வரும். பாப்போம் சார், ஒரு விரிவான ஒரு இடையில் நேரத்தும் கருத்துக்களுக்கு